மக்களே வணக்கம். இது உங்கள் சேனல் எக்ஸ்எம்ஆர் vlog. இந்த vlogல இன்று கேந்திர வித்யாலயா பள்ளியில் தங்களுடைய குழந்தையுடைய ரிசல்ட்டை எப்படி பார்ப்பது, அதைத்தான் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன். அதை எப்படி பார்க்க முடியும், இதில் பால்வாடிக்காக்கு எப்படி பார்க்குறது, கிளாஸ் 1க்கு எப்படி பார்க்குறது, இதை தனித்தனியாக நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். பொறுமையாக பாருங்கள். நம்மளுடைய வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக விரைவில் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேந்திர வித்யாலயா அட்மிஷன் 2025-26க்கான லாட்ரி ரிசல்ட்டை நீங்கள் 6 வழிகளில் பார்க்கலாம். அவை என்னென்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறேன், பாருங்கள். அதில் முதலாவதாக கேவிஎஸ் சங்கட்டன் உங்கள் குழந்தைகளின் அட்மிஷனுக்காக கொடுக்கப்பட்ட வெப்சைட்டில் தங்களின் ரிசல்ட்டை பார்த்து கொள்ளலாம். எவ்வாறென்றால், கேவிஎஸ் சங்கட்டனின் பேஜில் சென்று மேலே செக் ஸ்டேட்டஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள லாகின் கோடு, டேட் ஆஃப் பர்த் மற்றும் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், இதை 3 யூஸ் பண்ணி தங்களின் குழந்தைகளின் ஸ்டேட்டஸ், அதாவது லாட்ரி ரிசல்ட்டை செக் பண்ணி கொள்ளலாம். இது முதல் முறை. இது யாருக்கென்றால் கிளாஸ் 1 அவர்களுக்காக மட்டுமே இந்த வெப்சைட், சரிங்களா. அடுத்ததாக பால்வாட்டிகா அவர்களுடையது. பால்வாட்டிகா 1 மற்றும் 3, அதாவது நர்சரி மற்றும் யூகேஜி வகுப்புகளுடைய ரிசல்ட் எப்படி பார்ப்போம். இதில் பால்வாட்டிகாவுடைய வெப்சைட் என்னென்னா palvatika.kvs.gov.in. இந்த வெப்சைட்டில் போயிடணும். மேலே செக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும், சரிங்களா. அதில் போய் டு யூஸ் லாகின் கோட் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அண்ட் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், சரிங்களா. இந்த 3ஐயும் கொடுத்து உங்களுடைய அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம், அதாவது ரிசல்ட்டோட ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம் நீங்கள், சரியா மக்களே. 3வது வழி இது யாராக இருக்குன்னா கிளாஸ் 1 அவர்களுக்கும் பால்வாட்டிகா 1 மற்றும் 3, அதாவது நர்சரி மற்றும் யூகேஜி வகுப்புகளுடைய ரிசல்ட்டை இந்த முறையில் பார்க்கலாம். எப்படின்னா, தங்களுடைய ஸ்கூல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். தங்களுடைய ஸ்கூல் வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே கீழே ஆப்ஷன் வரும், டேஷ்போர்டில் ஆப்ஷன் வரும். அதில் அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரிசல்ட்டு அங்கே ஷோ ஆயிடும். அந்த ஸ்கூலில் நடைபெற்ற அனைத்து ஆன்லைன், சரிங்களா, அனைத்து ஆன்லைன் ரிசல்ட்டு எல்லாமே அந்த அனௌன்ஸ்மெண்ட் இதில் பார்த்துக்கலாம், சரிங்களா. பால்வாட்டிகா 1 இருந்தாலும் சரி, 3 இருந்தாலும் சரி, மற்றும் கிளாஸ் 1 இருந்தாலும் சரி, அதில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அந்த ஸ்கூலில் யாருக்கு அட்மிஷன் நடக்க போகுது அனைவரையும் பார்த்துக்கலாம். அதில் ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் ஒட்டியிருப்பாங்க அதில், சரிங்களா. அதாவது அந்த அனௌன்ஸ்மெண்ட் பேஜில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் அதில். அடுத்ததாக 4வது வழி. இது எப்படின்னா, நீங்கள் லாகின் பண்ணும்போது, அதாவது சைன்அப் பண்ணியிருக்கும்போது கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி, அதுலேயும் உங்களுடைய அட்மிஷனுடைய ரிசல்ட்டு ஷோ ஆகிவிடும். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் லாட்ரி ரிசல்ட், சரிங்களா. அதிலையும் செக் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்ததாக 5வது வழி. இது எப்படின்னா, உங்களுடைய ஸ்கூலு அதனுடைய நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க, அதாவது ரிசல்ட்டை அன்றைக்கி ஈவினிங் இல்லைன்னா லாட்ரி நடந்து முடிந்த பின்பு ஒட்டப்படும், சரிங்களா. எந்தெந்த தேதியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ, அதாவது ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்களோ அந்த தேதியில் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் டயத்தில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள நோட்டீஸ் போர்டில் எந்தெந்த குழந்தைகள் எந்தெந்த கேட்டகரியில் செலக்ட் ஆகிருக்காங்க என்ற டீட்டெயிலோடு அங்கே ஒட்டியிருப்பாங்க. நீங்கள் அதன் வழியாகவும் பார்த்துக்கலாம். இது யாருக்குன்னா கிளாஸ் 1க்கும் மற்றும் பால்வாட்டிகா 1 மற்றும் 3க்கு, சரிங்களா. இதில் போய் செக் பண்ணிக்கலாம். இதுதான் 5வது வழி. அடுத்ததாக 6வது வழி. இதில் தங்களுடைய ஸ்கூலுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். அனைத்து ஸ்கூலுக்கும் ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். தன்னுடைய யூடியூப் சேனலின் வாயிலாக அன்னைக்கு நடக்கிற லாட்ரியுடைய நேரடி ஒளிபரப்பு யூடியூப் சேனலில் லைவாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை அந்த வெப்சைட்டில் போய் யூடியூப் சேனலுடைய வெப்சைட்டில் போய் செக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைன்னா அதே இதை நீங்கள் நேரடியாகவும் பார்க்கணும் விரும்புனீங்கன்னா ஸ்கூலுக்கு போய் விசிட் பண்ணியே பார்த்துக்கலாம். ஸோ இது உங்கள் சாய்ஸு, சரிங்களா. இருந்தாலும் அங்கே போனீங்கன்னா, அதாவது யூடியூப்பில் உட்காந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுடைய பர்டிகுலர் பேரை மட்டும் நல்லா பார்க்க முடியாது. ஏன்னா அதனுடைய சைஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இது அவ்வளவு அக்யூரேட்டாக இருக்காது. அதனால் சொல்கிறேன், பார்க்க விரும்புபவர்கள் போய் பார்த்து கொள்ளலாம். அதாவது ஸ்கூல்லேயும் பார்த்துக்கலாம், யூடியூப் சேனல்லையும் பார்த்துக்கலாம், வீட்டில் உட்காந்தபடியே, சரிங்களா மக்களே. இதுதான் கேந்திர வித்யாலயோடைய
உங்களுடைய குழந்தைகளுக்கான ரிசல்ட்டை பார்க்குற ஒரு 6 வழி சரிங்களா. இந்த ஏதேனும் ஒரு வழியில் யூஸ் பண்ணி நீங்கள் குழந்தையோடைய பார்த்துக்கலாம், அன்னைக்கே பார்த்துக்கலாம் சரிங்களா ரிசல்ட்டை. வேறு வழி இல்லை, இந்த 6 தவிர வேறு வழி எதுவுமே இல்லை சரிங்களா. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய ரிசல்ட்டு நான் சொன்னபடியே அந்தந்த சைட்லேயும் இல்லைன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் இல்லை இமெயில் ஐடி அதில் காண்பிக்கப்படும் சரியா மக்களே. மேற்கொண்டு வேறு ஏதேனும் தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டால், அதாவது அதிக கிளாரிட்டி இன்னும் ஏதாவது தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லது கமெண்ட்லேயோ கேட்கலாம், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.